வாங்கம்மா. இக்க வாங்க. கோலம் நல்லா அருமையா இருக்கே. ஆமாக்கா, நேத்தே பார்த்து வச்சுட்டேன். இன்னைக்கு காலைல அதே மாதிரி போட்டாச்சு. இது புள்ளி கிடையாது தானே? ஆமாக்கா, இது புள்ளி எல்லாம் கிடையாது, ரங்கோலி மாதிரி தான். சரி சரி, போடு போடு. ஏக்கா, என்ன 2 குடத்தையும் நீங்களே எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஆள் இல்லையா? பிள்ளைகளாம் என்ன பண்ணுது? எங்க என் வீட்டு பிள்ளைகள இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இதை வெளியவா சொல்ல முடியும்? இதை வெள்ளச்சனா நாளை பின்ன யாரையும் வீட்டுக்கு பொண்ணு தேடி வருவாங்கல்ல, சமாளிப்போம். ஏக்கா, பிள்ளைங்க என்ன எலும்பிள்ளையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாந்தி. பிள்ளைங்கெல்லாம் காலையில எந்திரிச்சிருச்சு. பரீட்சைக்கு படிக்கணும்னு வச்சுங்க. சரி, நம்ம வேலையை பார்த்துக்குவோம், பிள்ளைங்க படிக்கட்டோன்னு நான் தான் தண்ணி எடுக்க வந்தேன். நான் தண்ணி எடுக்க வந்து அவர்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா எடுக்க விட மாட்டாளுங்க. நான் தான் எடுப்பேன்னு 1க்கு 2 பேரும் முந்திக்கிட்டு வருவாளுங்க. சரி, படிக்கிற பிள்ளைகளை கிடக்க வேண்டாமேன்னு நானும் வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, படிக்கிறோம். படிப்பு தானே முக்கியம். சரி, வரட்டாமா? வாங்கக்கா. பேசாமையே போயிருக்கலாம். என்ன இது காலங்கத்துல நம்ம தரல இவ்வளவு பெரிய வண்டி நிக்குது? அது கட்ட வண்டி ஃபுல்லா காய்கறியா இருக்கே. பொங்க ஜாம மாதிரி தெரியுது. இங்க யார் வீட்டுக்கோ பொங்கச்சீர் வந்திருக்கு. நம்ம தெருல யாருக்கும் இந்த வருஷம் கல்யாணம் ஆகலையே. தலை பொங்கலுக்கு தான் இம்புட்டு சீர் வருஷம் வந்து இறங்கும். இனி யார் வீட்டுக்கு வந்திருக்குன்னு ஒன்றும் புரியல. ஏமா ஏமா, வீட்டுல யாரு? இது போதுமா? ஏன் வளர்ந்தாம்புட்டு கிடைக்க அதுக்குள்ள போதுமானா என்ன அர்த்தம்? இல்லத்த, ஆல்ரெடி பாதி பழம் சாப்பிட்டீங்க, இன்னும் பாதி தான் இருக்கு. நாளைக்கு சாப்பிட்டுக்கலாத்த. மொத்தமா சாப்பிட்டு சளிகிளி பிடிச்சிக்க போகுது. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது. நான் சொன்னது மட்டும் நீ செஞ்சா போதும். உரி ஒன்னா உரிச்சு என்கிட்ட கொடு. வந்துட்டா கிளவி. பழத்தை தானே உரிச்சு கூட தின்ன முடியாது. உரிக்கிறதுக்கு ஒரு ஆளு, வாயில வைக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு கிட்ட. இமா இமா, யாரும் பிச்சைக்காரன் வந்திருக்கான் போல. எது, நான் வேணா வீட்டுல பழசெல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் கொடுக்கட்டுமா? ஏன், பழைய சோறு இருந்தா வீட்டுல பொம்பளையாளுக்கு 1க்கு 2 பேர் இருக்கீங்கல்ல, நானும் சேர்ந்து சாப்பிடுவேன். கருவாடு இருக்குல்ல, 2 தின்னு வறுத்து வை. பழைய சோத்துக்கு கருவாடு வச்சு சாப்பிடுவான். அதை வீட்டில் ரோட்ல போற வரவனுக்குலாம் போடுறாளாம். இன்னைக்கு ஒன்றும் செய்ய வேணாம், பழைய சோறோ கருவாடு தொக்கும் போதும். கிளவி எச்ச கையில காக்கா ஓட்டாது. என்ன யாரையும் காணோம்? நம்ம தான் வீடு மாறி வந்துட்டோமோ? ரொம்ப நாள் ஆச்சு வந்து, நமக்கு தான் அடையாளம் தெரியல போல. யார் இது நம்ம வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க? ஐயா ஐயா, யார் நீங்க? ஆமையா நீங்க? எந்த ஊரு எனக்கு ஒன்றும் புரியல. இவன் என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆனா எனக்கு ஒன்றும் நல்ல ஞாபகம் இருக்கு. நீ எங்க ஊருக்கு வந்திருக்கியே, நீ தானே அலமேலு சரசக்காவோட மூத்த மருமக, மூர்த்தியோட பொண்டாட்டி. ஆமா, இவர் என்ன நம்மள கரெக்டா சொல்றாரு? ஐயா மன்னிச்சுக்கங்க, யாருன்னு உங்களை தெரியல. ஏமா, உனக்கு இந்த கிழமை ஞாபகம் இல்லையா? நான் தாமா உங்க அத்தை அலமேலு சரஸ்வதியோட ஒரே தம்பி, காத்தமுத்து கண்ணாயுதம். ஞாபகம் இல்ல? அடடே சித்தப்பா, நீங்களா? ஐயோ மன்னிச்சிருங்க சித்தப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா, அதான் எனக்கு ஒன்றும் மூளையில பிடிபடல. மன்னிச்சுக்கோங்க. வாங்க, வந்த வர வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. உங்களை பார்த்தா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது உங்களை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. வாங்க வாங்க. இந்த பிள்ளை அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதே வெள்ளந்தி பேச்சோட தான் இருக்கு. என்னடி அத்தை சொத்தனுக்கிட்டு ஒரு தண்ணி கூட முடிச்சிட்டு வர இம்புட்டு நேரம், அப்படிதானே? அதெல்லாம் விடுங்க. யாரு வந்திருக்கா பாருங்க. இம்மா யாரு? பிச்சைக்காரன் தானே? வீட்டுல ஒன்றும் பழசு பட்டல இல்ல, பாச்சலு. அதான் இல்ல, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. என்ன இவ புதுசா விருந்தாளி வந்திருக்காங்கங்கற? இவ ஆத்தா வீட்ல இருந்து எவ்வளவு வந்திருப்பா, அத போய் விருந்தாளிங்கறாளா? யார் வந்தாலும் அதே பழைய சோறு தான். வந்தது யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. அப்படி யார் தான் வந்திருக்கா? ஏக்கா, ஏலே தம்பி, ஏக்கா என்ன நடக்குது இங்க? பாசமலர் படத்தை ஓட்டி காட்டிட்டு இருக்குங்க. அடி அதாண்டி நம்ம அத்தையோட தம்பி காத்தமுத்து கண்ணாயுதம். உனக்கு தெரியாது, பேசாம இரு. ஓஹோ, கிழவிக்கு தம்பி எல்லாமே இருக்காங்க. ஆமாமா, கிழவிக்கு ஒரு கும்பலே இருக்கு. தம்பி உன்னை பார்த்து எம்பட்டு நாள் ஆகுதுடா. ஏக்கா, அதான் உன் தம்பி உன்னை தேடி வந்துட்டேன். சரி வா வந்து உட்காரு. அக்கா
முதல்ல இந்த தட்டை வாங்கிக்க. என்னடா என்ன தட்டு இது? ஏக்க மறந்துட்டியா? பொங்கல் வருதுல, அதான் உனக்கு கட்ட வண்டி நிறைய பொங்கச்சீரை எடுத்துட்டு வந்திருக்கேன். புடவை பழம் வச்சு சீரை தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கக்கா வாங்கிக்க. பிறந்த வீட்டு சீதனம் பொங்கச்சீரு. தம்பி பாத்தீங்களடி, என்னைக்காவது உங்க வீட்டுல இருந்து இப்படி கட்ட வண்டி நிறைய சீரை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? ஏன் தம்பி கட்ட வண்டி ஃபுல்லா சீரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். உட்காரு உட்காரு. தட்டைங்க கொடுத்துட்டு நீ உட்காரு. எனக்கு பிடிச்ச கத்திரிப்பு கலர்ல புடவை எடுத்திருக்க. ஏக்கா உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்குதுன்னு இந்த தம்பிக்கு தெரியாது. உனக்காக பார்த்து பார்த்து எடுத்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடா. இரு இரு முதல்ல வந்து உட்காரு. உனக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சித்தப்பா நீங்க வேணா ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? நான் உரிச்சு தரேன். இது என்ன தேர்வி? என் தம்பி எல்லாம் என்ன தின்ன முடியாது. வா ஆரஞ்சு பழத்தை உரிச்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரிக்கா. மல்லிகா என் பிறந்த வீட்டு சீதனம்லாம் கட்ட வண்டியில வந்து இறங்கியிருக்கு. கட்ட வண்டி உடையறதுக்குள்ள எல்லாத்தையும் இறக்கி வை. அம்புட்டு சீர் வந்து இறங்கியிருக்கு. சரியா? சரிக்கா. எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வாசல்லே வை. அக்கம் பக்கம் இருக்கவெல்லாம் வந்து பார்த்துட்டு போட்டோம் இந்த சரசோட பிறந்த வீட்டு பெருமைய. சரிக்கா. 75 வயசுக்கும் எனக்கு எப்படி பிறந்த வீட்டு சீதனம் வருது பத்தியா? உங்களுக்குலாம் ஒரு நாளாவது இப்படி சீர் வந்திருக்குமா? சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்மள இருக்க வேண்டியது. அப்புறம் மதிய சொத்துக்கு அத பழைய சாதம் இருக்கே. அத நீயும் அவள நின்னுங்க. என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். நல்லா வெடை கோழி அடிச்சு குழம்பு வை. இவ்வளவு நேரம் பழைய சோத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னுச்சு. இப்ப கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும். சரியான கிளவிதான் இது. என்ன பாத்துக்கிட்டு நிக்க? இந்த தட்டை வாங்கி உள்ள வச்சுட்டு போய் சீரெல்லாம் இறக்கி வை. சமையல் வேற வேற ஆரம்பிக்கணும். பாப்பா. சரிக்கா. தம்பி அக்கா வா வா வந்து உட்காரு. ஊர்ல என்ன நடக்குது, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாம் பேசுவான். சரியா? சரிக்கா சரிக்கா. ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் நல்லா இருக்கா?